ஒரு அழகான ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்தது. அதன் அருகில் இருக்கும் புன்னகை பூத்த நிலத்தில் ஒரு ஆமை வாழ்ந்தது. அந்த ஆமை மெல்லிய காற்றுடன் செழிப்பான புல்வெளியில் சென்று சாப்பிட்டு திரும்பி ஆற்றின் கரையில் ஓய்வெடுத்து உறங்குவது வழக்கம். உன் அமைதியும் வாழ்க்கை முறையும் எனக்கு மிகவும் பிடிக்கிறது. ஆமை மெல்ல சிரித்துக்கொண்டு பதிலளித்தது. உன் நீந்தும் திறனும் ஆற்றுக்குள் வாழும் சாமர்த்தியமும் எனக்கு வியப்பளிக்கிறது. இப்படி அவர்கள் ஒரு நல்ல நட்பை வளர்த்தனர். நீ ஏன் இப்படி சோர்வாக இருக்கிறாய்? முதலை பாரத்தை போல் இருந்து கொண்டு சொன்னது. என் ஆற்றல் குறைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆமை யோசித்து புன்னகையுடன் சொன்னது. நிலத்தின் அருகில் ஒரு பழமரம் இருக்கிறது. அதன் பழங்கள் சக்தி வாய்ந்தவை. அதை உன்னுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலை உடனே உற்சாகமாகியது. ஆமை மெதுவாக மடியும் பழங்களை சேகரித்துக் கொண்டு முதலைக்கு கொடுத்தது. முதலை பழங்களை சுவைத்தவுடன் அதன் உடல் நலமும் ஆற்றலும் திரும்பியது. முதலை ஆமையின் உதவிக்கு மிக்க நன்றி கூறியது. ஒரு நாள் ஆற்றின் உள்ளே ஒரு பெரிய மழை பெய்தது. ஆறு மிகவும் ஆபத்தானதாக மாறியது. ஆமை தன்னுடைய அகவம் கரையில் இருந்தாலும் தண்ணீரின் பிரவேசத்தை தவிர்க்க முடியாமல் அவசரமாக இயங்கியது. முதலை தன் நண்பரை காப்பாற்ற விரைந்து வந்தது. முன்னரே என் மீது ஏறிவிடு என்று முதலை கூறியது. ஆமை முதலை மீது ஏறி தண்ணீரின் காற்றலுக்கு மத்தியில் பாதுகாப்பான இடத்துக்கு சென்றது. இருவரும் பாதுகாப்பாக கரை அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் உறுதியான நட்புடன் வாழ்ந்தனர். ஆமையின் நுட்பமான சிந்தனையும் முதலைக்கு உதவியது. முதலைவின் வலிமையும் ஆமைக்கு பல முறை உதவியாக இருந்தது. இந்த நட்பு ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் நேரத்தில் எளிதாக கூடி வாழ்வதை கற்றுக் கொடுத்தது. நட்பு என்பது வேறுபாடுகளை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் உதவுவதில் உள்ளது என அவர்கள் இருவரும் முடிவுக்கு வந்தனர். இச்சிறுகதை கற்பனையை தூண்டும், கற்பனைக்கும் அறிவுக்கும் இடையே சமநிலை கற்றுக் கொடுக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது.